ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, சாக்லேட் திக் கேக் எப்படி வீட்டில் மேக் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்ன ரேஷியோவில் என்ன மெஷர்மெண்ட்டில் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு 4 முட்டை எடுத்துக்கோங்க. ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஆனால் கேக் பண்ணும்போது நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த முட்டையை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதாங்க, இந்த மாதிரி பீட்டர் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி பீட்டரில் ஒரு 5 செகண்ட் வந்து இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஹேண்ட் மிக்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். அதில் ஒரு 10 நிமிஷம் ஆகும். இது மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து எக் நல்லா டிசால்வ் ஆகணும். இது மாதிரி நல்லா வந்து நுர வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். சுகர் பாருங்கள். சுகர் வந்து 120 கிராம் போட்டுக்கோங்க. அது மொத்தமாக போடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து முழு சுகராக நம்ம வந்து ஆட் பண்ணும்போது அது கரையிறதுக்கு லேட் ஆகும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஆட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வந்து கரைஞ்சிரும். ஸோ எக் கூட நல்லாவே அது மிக்ஸ் அவுட் ஆகணும். ஒரு 30 செகண்ட் வரைக்கும் நல்லா வந்து இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. அது அது வந்து நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகும். அது வரையும் கைவிடாமல் பீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். பைனாப்பிள் எசன்ஸ் இருக்குது, ஒரு 2 ட்ராப்ஸ் சேர்த்துக்கலாம். நீங்கள் வெனிலா எசன்ஸ் அது மாதிரி ஏதாச்சும் வச்சுருந்தா கூட அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக சால்ட் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எக் ஸ்மெல் வராமல் இருக்கும் இந்த மாதிரி எசன்ஸ் ஆட் பண்ணும்போது. அதாங்க, நல்லா அந்த ரிப்பன் கன்சிஸ்டன்சி வரணுங்க. அதுக்கு பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த அளவுக்கு வரணும். ஒரு பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு ரிப்பன் கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு எடுத்து விட்டால் அந்த அளவுக்கு ரிப்பன் மாதிரி வரணுங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். மைதா 140 கிராம். நெக்ஸ்ட் வந்து கொக்கோ பவுட்ரு வந்து 15 கிராம் போட்டிருக்கேன். பேக்கிங் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன். இது மாதிரி சலிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மாவுமே சரி, ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணும்போது மொத்தமாக சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து அழுத்தமாக மிக்ஸ் பண்ணாமல் லைட்டாக ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சலிச்சு ஆட் பண்ணுங்கள். இல்லைன்னா வந்து கட்டிகள் விழும். நம்மளுக்கு வந்து கேக் வந்து சரியாக வராதுங்க. அதனால தான். ஸோ அதனால் சலிச்சு யூஸ் பண்ணும்போது நல்லா ப்ளெயினாக இருக்கும் பார்க்க. இல்லைன்னா கட்டிகள் இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. அதாங்க, இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இது மாதிரி ஸ்பேட்சுலா வச்சு ஓரங்கள் இருக்கிறத சேர்த்து நல்லா வந்து உப்பாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பீட்டர் வந்து 1 செகண்டில் வச்சு லைட்டாக பீட் பண்ணிக்கோங்க. 1 செகண்டில் வச்சு பீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து மாவு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து பீட் பண்ணக்கூடாது. அதான் நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. எப்பயுமே ஆயில் லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணணும். ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நல்லா சேர்த்து வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் பேட்டர் ஓவர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், நெக்ஸ்ட் இது மாதிரி பட்டர் ஷீட் போட்டு பேட்டர் எடுத்து செட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஓவன் வந்து 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பயுமே நம்ம பேக்கிங் ஐட்டம் பண்ணும்போது ப்ரீ ஹீட் பண்ணிட்டு தான் பண்ணணும். அப்போ தான் கேக் நல்லா வந்து சீக்கிரம் வந்து வேக ஆரம்பிக்கும். இல்லைன்னா கொஞ்சம் லேட் ஆகும். இது மாதிரி டூத் பிக் வச்சு ஏர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சமமாக இருக்கும் கேக் பார்க்க, இல்லைன்னா மேடும் பள்ளமாக இருக்கும். அது மாதிரி பண்ணிவிட்டு டேப் பண்ணி ஓவனில் வச்சுட்டுக்கோங்க. 15 மினிட்ஸ் வேகிறதுக்கு எனக்கு ஆச்சு. 15 to 20 மினிட்ஸ் ஆகுங்க. குக்கரில் வச்சிங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் ஆகும். அதாங்க டிஃப்ரென்ஸு. அவ்வளோதாங்க, நம்ம ஓவனில் வச்சுட்டு வந்துடலாம். பாருங்கள் 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்ட்டு.
அப்படியே ஆற வச்சிடலாங்க. ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட வந்து ரூம் டெம்பரேச்சர் வரட்டும். அதுக்கப்புறமேட்டு கட் பண்ணுங்க. உடனே கட் பண்ணாதீங்க. ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணால் தான் நல்லா வரும். இந்த மாதிரி ஓரங்களில் இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணுங்க. அப்போ தான் கேக் பார்க்க ஈவனாக இருக்கும். கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பட்டர் ஷீட்டில் வந்து கொஞ்சம் கூட வந்து கேக் ஒட்டலைங்க. அந்தளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு. அப்படியே நல்லா ஆறுனா தாங்க நம்ம வந்து பீஸ் போடணும். எப்பயுமே சூடாக இருக்கும்போது பீஸ் போடக்கூடாது. ஸோ பார்க்க பாருங்கள், நல்லா பாருங்கள், கேக்கு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி கட் பண்ணணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக கடைகளெல்லாம் இப்படி தான் இருக்கும். டீ கேக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம எல்லாமே வந்து நார்மல் டீ கேக் செய்வாங்க. நம்ம இன்றைக்கி வந்து சாக்லேட்டில் பண்ணியிருக்கோம். ஸோ அதாங்க டிஃப்ரெண்ட்டு. டேஸ்ட் வந்து சாப்பிடும்போது சாக்லேட் டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ரெகுலர் வீடியோஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.